அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம எக்ஸல் போலீஸ் அகாடமி அரூர் இந்த வகுப்பில் இருந்தால் நம்ம உங்களை எல்லாருமே சந்திக்கிறோம். ஓகேவா? ஸோ உங்களை எல்லாருமே இந்த வகுப்பில் சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. நீங்கள் இந்த வீடியோவை யூடியூப்பில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இன்றைக்கி முதல் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன மாதிரியான வகுப்புகள் எல்லாமே இருக்க போகுது, உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்போமா, டெஸ்ட் பேட்ச் அந்த டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே கொடுப்போமா அப்படின்றது எல்லாமே நான் சொல்லிடுறேன். பேசிக்காக ஒரு லெசன் மட்டும் பார்த்துடலாம். முழுசாக வீடியோவை பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னென்ன வரும், எப்படி வரும் அப்படின்றது எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேசிக்காக எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பு அட்டன் பண்ணுங்கள் அண்ட் முழுசாக வீடியோ பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த பேட்சில் மட்டும் 65 பேர் பக்கம் சேர்ந்துருக்கீங்க. சரியா? ஸோ இந்த பேட்சில் இந்த எஸ்ஐ பேட்ச், அதாவது ஏப்ரல் 15 இந்த பேட்சில் 65 பேர் பக்கம் சேர்ந்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நவம்பர் 15 பேட்ச் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த பேட்சில் கிட்டத்தட்ட 250 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாருக்குமே லிங்க் அனுப்பப்படும். யூடியூப்பில் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த பேட்சில் இருக்கவங்க 250 பேர் இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 26 பேட்ச் ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த பேட்சில் கிட்டத்தட்ட 150 பேர் பக்கம் இருக்கீங்க. சரியா? ஸோ டோட்டலாக ஒரு 465 மாணவர்கள் நம்ம எக்ஸல் அகாடமியில் படிச்சுட்டு இருக்கீங்க. வகுப்புக்கு மட்டும் எஸ்ஐ அண்ட் பிசி கிளாஸுக்கு மட்டும் இவ்வளோ பேர் படிக்கிறீங்க. சரியா? இந்த 465 பேரும் நல்லா படிக்கணும். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். சரியா? ஸோ நம்ம பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்னென்ன சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம், உங்களுக்கு லெசனில் என்னென்ன மாதிரி கொஸ்டின் வரும், ப்ரீவியஸ் இயரில் இப்படி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்கோம். ஓகேவா? பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில காலமாக வீடியோ சரியாக வந்திருக்காது. ஸோ இப்போ இருந்து உங்களுக்கு தொடங்குது. ஓகேவா? ஸோ வகுப்புகள் எல்லாமே இப்போ இருந்து இந்த 100 நாள் உங்களுக்கு சரியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா படிங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். இந்த 465 பேர். ஓகேவா? ஸோ இனி யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் இந்த நம்பர். ஓகேவா? 7845827131 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கீழே ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு 1499 ரூபா, கிட்டத்தட்ட 1500 ரூபா. ஓகேவா? ஸோ உங்கள் பேமெண்ட் நம்பர் இதுதான். சரியா? ஸோ இதில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில் கேட்டு விசாரிச்சுட்டு புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, பேசிக்காக போயிடலாம். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் குறைந்த நாள் தான் இருக்குது. அதனால் பேசிக்காக என்ன அப்படின்றது எல்லாமே பார்த்துடலாம். உங்களுக்கு வேணும், ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். 7845827131 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்கோங்க. சரியா? பாருங்கள், நிச்சயம் நீங்கள் அனைவரும் 2025 எல்லாருமே பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ காவல் அதிகாரியாக நீங்கள் எல்லாருமே மாறணும் அப்படின்றது நம்ம எக்ஸல் அகாடமியோட விருப்பமும் உங்களுக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ டெய்லி 2 மணி நேரம் இனி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ 2 மணி நேரம் வீடியோவை நீங்கள் டெய்லியும் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ரெக்கார்டடாக டெலகிராமில் இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ இந்த 2 மணி நேரம் எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நமக்காக கொடுக்குற டைமை சரியாக உங்களோட வாழ்க்கையில் அந்த எஸ்ஐ கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த 100 நாளும் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். முக்கியமாக நம்ம போடுற உழைப்புக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களோட முயற்சியில் தான் பாஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு அகாடமியில் சேர்ந்துட்டோம் அப்படின்றதுனால பாஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க, அந்த எஃபர்ட்டை எப்படி சரியாக தினமும் போடுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் ரிசல்ட் இருக்கும். சரியா? ஸோ அதனால் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ உங்களுக்கு டெய்லி, ஓகேவா? ஸோ டெய்லி கிளாஸ் லெசன் எல்லாமே நடத்துவோம். வாரத்துக்கு 2 நாள் வந்து மேக்ஸ் சைக்காலஜிக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வீக்லி பாருங்கள், வீக்லி ஷெடியூல் 5 நாள் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அந்த 5 நாளில் 3 நாள் வந்து ஜென்ரல் ஸ்டடி, ஜென்ரலான டாபிக் எல்லாமே போகும். ஸோ முடிஞ்ச அளவு அந்த வாரத்தில் எவ்வளோ லெசன் கவர் பண்ண முடியுமோ மாணவர்களால் ஏன்னா நம்மளும் அதை பார்த்து தானே வந்திருக்கோம். ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ முடியும் அப்படின்றத பார்த்து அந்த வீக்கில் இந்த அளவுக்கு முடித்தா போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். 2 நாள் வந்து மேக்ஸ் சைக்காலஜிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 6வது நாள் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருவோம். இந்த வாரம் ஃபுல்லாக நடத்துறதுக்கான டெஸ்ட் வந்துடும். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி பழைய பேட்சில் அது கண்டினியூவாக போகலை. ஆனால் இந்த பேட்ச் கண்டிப்பாக கண்டினியூவாக போகும். ஏன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதனால் வீக்லி 3 நாள் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடியும், 2 நாள் மேக்ஸ் சைக்காலஜியும், 1 நாள் டெஸ்ட்டும் 1 நாள் ரெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த 1 நாளில் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனாலும் படிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இதை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் வேணும், இந்த வாரம் ஃபுல்லாக படித்ததுக்கு எனக்கு டைம் வேணும்னு நினச்சிங்கனாலும் அந்த 1 நாளை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நம்ம எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எஸ்ஐ தேர்வில் 140 கேள்விகள் கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த 140 கேள்வியில் உங்களுக்கு 125 கேள்விகள் புக்கில் இருந்து மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 125 கேள்விக்கும் எப்படி தயாராகிறோன்னா புக்கை பார்த்து தான் தயாராகிறோம். புக்கை மட்டும்தான் படிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஒன்லைனர் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு லெசன் படிக்கிறீங்க, 10th சோசியல் சயின்ஸில் ஜாகிரபியில் ஒரு லெசன் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் லெசன் படிக்கிறீங்கன்னா அது ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க. ஸோ படித்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒன்லைனரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஒன்லைனர். ஓகேவா? அந்த பாக்ஸ் கொஷின் உங்களுக்கு கொடுத்துருவோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பாக்ஸ் கொஷின் கொடுத்துருவோம். சரியா? ஃபுல்லாக அழிச்சிட்றேன். இந்த பாக்ஸ் கொஷின் அதில் கிட்டத்தட்ட 80 கேள்விகள் ஜிகேல இருக்குது அப்படின்னா ஒரு 35 கேள்விகள் பக்கம் புக் பேக் பாக்ஸில் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான மெட்டீரியல், அதுக்கான
பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் அதை டெய்லியும் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பிசி பற்றி சொல்லலை அப்படின்னா எதுவும் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே சொல்லிடுறேன். பட் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல இல்லையா? ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எஸ்ஐக்கும் பிசிக்கும் ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான். ஓகேவா? ஒரு சில பேர் சொல்லுவாங்க அது வேறு இது வேறு அப்படிலாம் கிடையாது. எஸ்ஐக்கும் பிசிக்கும் சேம் சிலபஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் எஸ்ஐ படிக்கிறது தான் பிசியும் படிக்க போகிறீங்க. என்ன இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா வரும். பிசியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? எஸ்ஐயில் 140 கேள்வி அப்படின்னா பிசியில் 70 கேள்வி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பாதிக்கு பாதி அப்படியே அதே சிலபஸ். வரலாறுனா அதே தான், சயின்ஸ்னால் அதே தான். ஓகேவா? ஸோ எஸ்ஐக்கும் பிசிக்கும் சேமாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எப்போது வேண்டுமானால் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் மேலே சொல்லிட்டோம், அது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம கிளாஸ் எல்லாமே பாருங்கள், தமிழில் தான் இருக்கும். நம்ம நடத்துறது இங்கிலீஷ் தமிழ் மிங்கிள் பண்ணி நடத்துவோம். டெஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பைலிங்குவலாக கொடுக்குறோம், அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மெட்டீரியல் டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே பிடிஎஃபாக தான் உங்களுக்கு அனுப்புவோம். வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி சேர்ந்தவங்களுக்கு தெரியும். வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணிட்டோம். டெலகிராம் குரூப் மட்டும் ஆட் பண்ணல. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் அனுப்புவோம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்கப்பா. கஷ்டப்படும் குடும்ப சூழ்நிலையை தாண்டி படிக்கும் உங்களை போன்ற மாணவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு நாங்களும் அதே சூழ்நிலையில் இருந்து வருவதால் அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்ம எக்ஸல் அகாடமி. ஓகேவா? ஸோ எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரணும். கிட்டத்தட்ட நிறைய பிரான்ச் வச்சுருக்கவங்க, நிறைய பெரிய பெரிய பிராண்டாக இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, 20,000 30,000 அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் வாங்குறாங்க. நம்மளோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்கிற அதே தான், அதை விட கொஞ்சம் உங்களுக்கு நல்லதாகவே சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி நம்மக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பெரிய பெரிய ஒரு 100 பேர் பண்ணுற வேலையை உங்களுக்கு குறைந்த செலவில் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த முயற்சிகள் உங்கள் அனைவரின் ஆதரவு இருந்தால் மட்டுமே இதை பெரிய இடத்திற்கு இன்னும் அதிக கஷ்டப்படும் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா படிக்கணும். நீங்கள் இந்த 450 பேரும் நல்லா படித்தா மட்டும்தான் நம்மளும் வளர முடியும். உங்களோட வெற்றியும் அதில் அடங்கியிருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். பேசிக்காக இவ்வளோ தான் நம்ம அகாடமி. நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி கொடுக்க போகிறோம், எல்லாமே இதுதான். இப்போது எஸ்ஐ கேள்வியில் கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம பார்த்துடலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் தி பெஸ்ட்பா. எல்லாருமே நல்லா படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் விசாரிங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து 10,000 20,000 செலவு பண்ண போகிறதுல வெறும் 1,500 ரூபாய் தான் செலவு பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இது உங்களோட நண்பர்கள் யாராவது இருக்காங்க, உங்களுக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் வந்து சேரட்டும். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பேட்ச்லாம் 250 பேர் இருந்தாங்க. இப்போது ரொம்பவுமே குறைவான நபர்களுக்கு தான் இது போய் சேர்ந்துருக்கு. உங்களோட கடமை இதை கொண்டு போய் சேர்க்கிறது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா சொல்லுங்கள், ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சரியா? ஸோ பாருங்கள், எஸ்ஐ பிசி கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்புறமா பேசுகிறப்பா. ஓகேவா? பிசி கொஸ்டின்ஸை பற்றி அப்புறமா பேசலாம். இப்போதைக்கு எஸ்ஐ தான் முக்கியமாக இருக்குது. ஓகேவா? பார்த்துக்கலாம். எஸ்ஐ பற்றி இப்போதைக்கு சொல்கிறேன். டோட்டலாக எஸ்ஐ 2025 மொத்தமாக உங்களுக்கு 140 கேள்விகள் கேட்பாங்கப்பா. ஸோ இந்த 140 கேள்வியில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 80 கேள்விகள். அந்த 80 கேள்விகள் ஜிகேவாக இருக்க போகுது. அந்த ஜிகே கொஸ்டின்ஸும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஸோ 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா தகவல்களுமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கல, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக நம்ம எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் உள்ள போயிட்டு அந்த வீடியோஸ் முடிஞ்ச அளவு பார்த்துருங்க. சரியா? ஸோ ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸில் இவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க, இதை நீங்கள் இப்படி அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க. சரியா? ஸோ 12ஆவது வரைக்கும் இருக்கிற தகவல்கள், 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 125 கேள்விகள் எழுத முடியும். நான் இதை நிச்சயமாக உங்களை அடித்து சொல்ல முடியும். உங்களால் 125 கேள்விகள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே ஏன் எடுக்க முடியாதா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நான் சொல்கிறேன், பின்னாடி வரேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த 80 கேள்விகளில் உங்களுக்கு வரலாறுலேருந்து கேட்கலாம், புவியியல்லேருந்து, குடிமையிலேருந்து, பொருளாதாரத்தில் இருந்து, இயற்பியல், வேதியியல், உயிரியல், நடப்பு நிகழ்வுகள் எல்லாத்துல இருந்தும் சேர்த்து உங்களுக்கு இந்த 80 கேள்விகள் வரும். ஓகேவா? ஸோ மீதி இருக்கிற 60 கேள்விகள் என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு 60 கேள்விகளில் மேக்ஸும் சைக்காலஜியும் கேட்பாங்க. அண்டு தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து இந்த 60 கேள்விகள் வரும்ப்பா. இந்த 60 கேள்விகளில் 10 கேள்விகள் தமிழ் லாங்குவேஜில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் 10 கேள்விகள் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படாதீங்க. இங்கிலீஷ் அந்த 10 கேள்வி எப்படி சார் எழுதுறது, இது மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் 120 கேள்விகள் எடுக்க முடியுது, அதுக்கு மேலே இருக்கிற அந்த 10 கேள்விகள் அந்த பாஸ் பண்ணுறதுக்கான மார்க் அது வந்து என்னால் அந்த இங்கிலீஷ் கொஸ்டினில் எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதுக்காக முயற்சி பண்ணுவோம். இதுக்காக வந்து உங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ எல்லாமே நம்ம சொல்கிறோம். எல்லாமே எங்கே இருக்குது, எப்படி கேட்குறாங்க எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு அது பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது என்ன, விக்ரம் படத்தில் கமல் சொல்லுவார் இல்லையா, பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷுக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ மேலே இருக்கிற அந்த 10 கேள்விகள் வந்து மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவுமே சைக்காலஜி பேசிக்கில் தான் வரும், பயப்படாதீங்க. மீதி இருக்கிற 30 கேள்விகள் சைக்காலஜி. ஓகேவா? ஸோ மென்டல் எபிலிட்டி அப்படின்னா ஸோ உங்களோட மூளையை ஒரு அட்டன் செகண்டில் இப்போ ஒரு எப்படி சொல்கிறது,
ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அந்த விஷயத்தை உங்களால் அதை முறையாக அதை வந்து சரி பண்ண முடியுதா? ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை அட்டன் செகண்டில் உங்களால் யோசித்து அதை சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றது தான் அந்த சைக்காலஜி அப்படின்றது. அதுக்கு பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 80 கேள்விகளில் கேட்குற ஜிகேல எல்லாத்துலேயுமே சேர்த்து ஒரு 35 கேள்விகள் பார்க்கும். புக் பேக் பாக்ஸு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா அகாடமியும் சொல்லலாம், புக் பேக்கை படித்தா பாஸ் பண்ணிடலாம், உள்ளே இருக்கிற பாக்ஸ் கொஸ்டினை படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓகேவா, ஸோ நானும் அப்படி தான் சொல்லியிருப்பேன் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே. ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு அப்படின்றது கொஞ்சம் மாறிட்டே வருது. அதனால் அதிலிருந்து தான் கேட்பாங்க, இப்படியே கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அதனால் நம்ம எல்லா தகவல்களும் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள நாலேஜ் இருக்குது, நீங்கள் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எல்லா தகவல்களுமே எனக்கு தெரியும்பா, நீ என்ன வேணால் கொடு, நான் வந்து பாஸ் பண்ணுறேன், என்னால் முடியும், நீ எப்படி வேணாலும் கேளு அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் எல்லாருமே வளர்ந்துட்டீங்க, உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதை மட்டும் படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நாலேஜ் இருக்கா, கண்டிப்பாக உன்னால் முடியும், அவ்வளோதான், சரியா? ஸோ அவ்வளோதான்ப்பா, பேசிக்காக எல்லாமே சொல்லிட்டேன். 80 கேள்விகள் என்னென்ன அப்படின்றது எல்லாமே வீடியோ கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சைக்காலஜி என்னென்ன அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டேன். வீக்லி எவ்வளோ கிளாஸ் நடக்கும் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்றது தான் வேணும். இப்போது ஒரு பெரிய பெரிய பிரான்ச் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 2000 பேர் வந்து அங்கே போயிட்டு அப்ரோச் பண்ணுறாங்க, அங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. அதே தான் நம்மளும் கொடுக்குறோம். நம்மளுக்கான சப்போர்ட் இருந்தால் தானே நம்மளும் வளர்ச்சி அடைய முடியும், நம்மளும் வந்து அதை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்டு ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் தான் அதை வந்து இன்னும் டெவலப்பும் பண்ண முடியும், இல்லையா? ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், டீட்டெயில் கேட்க சொல்லுங்கள், ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள், சரியா? ஸோ வெறும் 1500 ரூபா தான். உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் டெஸ்ட்டு கிளாஸ் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. இப்போது நான் ஒரு பேசிக்காக ஒரு லெசன் மட்டும் நான் சொல்லிடுறேன், ஈஸியான லெசன் தான். பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த லெசன் கொடுக்கல, புது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து அந்த லெசனோட சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் பின்னாடி வரும், முழுசாக வீடியோவை பாருங்கள், ஓகேவா? தேங்க்யூ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல், இந்த லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 8th சயின்ஸ் நம்ம ஏன் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அதுலேருந்து தான் நிறைய கேள்விகள் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வருது, ஓகேவா? ஸோ எல்லா சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் சுற்றுச்சூழல் மேலாண்மைன்னு ஒரு தனி சிலபஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதனால தான் நம்ம ஸோ இதில் காடு அழிப்பு, காடு வளர்ப்பு மற்றும் காடு மீள் வளர்ப்பு ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல், இந்த லெசனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டே பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ பேசிக்காக நடந்தும்போது அப்படி தான் இருக்கும், சரியா? அழியும் தருவாயில் உள்ள விலங்கினங்களை பட்டியலிடுதல், அதுவும் பார்க்க போகிறோம். வன உயிரினங்களை பாதுகாத்ததன் மூலம் அவசியத்தை புரிந்து கொள்ளுதல், ஓகேவா? ஸோ அந்த வன உயிரினங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது எல்லாமே பார்க்க போகிறோம். சிவப்பு தரவு புத்தகம்னா என்ன, அதன் நன்மைகள் குறித்து அறிந்து கொள்ளுதல். மக்கள் பல்லுயிர் பதிவேட்டின் முக்கியத்துவத்தை பட்டியலிடுதல். விலங்கு நல அமைப்புகளின் செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல், இது எல்லாமே பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த லெசனில் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற லெசனை எடுக்காமல் லாஸ்ட்டில் இருக்கிற லெசனை போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நீங்கள் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற எல்லா தகவல்களுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? ஸோ 6வதுலேருந்து மினிமம் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கணும். மீதி இருக்கிற 11வது 12வது அது அப்புறமா பார்த்துக்கலாம், சரியா? ஸோ 80 கேள்விகளில் உங்களுக்கு ஒரு 60 கேள்விகள் எடுக்கணும் அப்படின்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அகாடமிஸும் சரி இல்லை வேறு ஏதாவது தனியாக படிக்கிறவங்க கூட தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இது என்ன கேட்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் நான் வந்து கடைசி லெசனை எடுத்திருக்கேன், சரியா? எல்லாமே முக்கியம், ஓகேவா? A to Z எல்லாமே முக்கியம். அதனால தான் நான் கடைசி லெசனை முதல்ல கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கான காரணம், சரியா? ஸோ பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாருங்கள், நமது பூமிக்கோள் பல்வேறு வகையான தாவர மற்றும் விலங்கு சிற்றினங்களால் நிறைந்துள்ளது கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பூமிக்கோள் பல்வேறு வகையான தாவர மற்றும் விலங்கு சிற்றினங்களால் நிறைந்துள்ளது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த பூமி அப்படின்றது எண்ணிலடங்கா சிற்றினங்களையும் தாவரங்களையும் விலங்குகளையும் நம்மளே பார்க்க முடியாத அளவுக்கு கூட பல விஷயங்களை இந்த பூமியில் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா இப்போ தான் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 70 to 100 லட்சம் சிற்றினங்கள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த சிற்றினங்களோட மொத்த தொகுப்பு தான் உயிரினங்களின் பன்முகத்தன்மை அப்படின்னு அழைக்கப்படுது, சரியா? ஸோ உயிரி என்பது உயிரினம் என்றும் பன்முகத்தன்மை என்பது பல்வேறு அல்லது வேறுபட்டது என்றும் பொருள்படும், ஓகேவா? ஸோ உயிரினங்களின் பன்முகத்தன்மை அப்படின்றதுக்கு உயிரி அப்படின்னா உயிரினம், ஒரு உயிரோடு இருக்கிற உயிரினம். இப்போ தாவரமே ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு பொருள் தான், சரியா? ஸோ உயிருள்ள பொருள் தான் தாவரமும், ஓகேவா? ஸோ பன்முகத்தன்மை அப்படின்னா பல்வேறு வேறுபட்ட அப்படின்லாம் பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ நமக்கு என்ன முக்கியம் அப்படின்றத தான் நம்ம எப்போயுமே நடத்துவோம். ஸோ எல்லாமே படிச்சுட்டு புதுசாக இருக்குது எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம போக தேவையில்ல. நமக்கு நாலேஜில் மறக்காத அளவுக்கு எந்த விஷயங்கள்லாம் வேணுமோ அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க போகிறதில்ல. காடுகள் அப்படின்றப்போ இந்த காடு
ஓகேவா. ஸோ இந்த காட்டை அழித்து தான் இந்த மனிதர்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக பெருக்கமடையாத காலத்தில் எப்படி இருந்திருக்கும் இந்த பூமி, முழுமையாக தாவரங்களால் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே சீர்படுத்தி அதை வந்து செழுமையற்ற பகுதிகளை செழுமையாக்கி தான் இந்த பூமியை நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்ற இடமா மாற்றிருக்காங்க மனிதர்கள், நம்மளுடைய முன்னோர்கள். ஓகேவா. ஸோ அதனால் இந்த காடுகள் அப்படின்றப்போ பல முறை அழிக்கப்பட்டிருக்கும், அதை தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ பாருங்கள், அன்று முதல் இன்று வரை பெரும்பாலான காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. மனிதன் தோன்றுற காலத்திலிருந்தே இந்த காடுகள் அழிக்கப்பட்டு தான் வருது. ஓகேவா. ஸோ இந்த உலகம் முழுவதும் இந்த காடுகள் அழிக்கப்படுறது அப்படின்ற நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா. சமீப காலங்களில் இயற்கை வளமாகிய காடுகளின் பரப்பளவு மிகவும் குறைந்து வருகிறது. ஓகேவா. ஸோ இந்த பாடத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சும்மா பேசிக்காக நீங்களாக படிச்சிங்கன்னா கூட தெரியும். எது முக்கியம் அப்படின்றதெல்லாம் நான் நடத்துகிறேன் பாருங்கள். ஓகேவா. காடு அழிப்பு. காடுகள் முக்கியமான புதுப்பிக்கத்தக்க வளங்களாகும். காடுகள் அப்படின்றது புதுப்பிக்கத்தக்க வளம். ஏன் அப்படின்னா அது திரும்ப வளர்ந்துடும் இல்லையா. ஸோ ஒரு விஷயத்த திரும்ப நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னா அது வந்து புதுப்பிக்க முடியாத வளம். அதே திரும்ப வளர்ந்துருது, கிடைக்குது, திரும்ப கிடைக்குது அப்படின்னா அது புதுப்பிக்கக்கூடிய வளம். ஓகேவா. ஸோ உலகின் நிலப்பரப்பில் ஏறக்குறைய 30% நிலப்பரப்பை உள்ளடக்கியுள்ளன காடுகள். சரியா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்? 30%. நோட் பண்ணிக்கோங்க, இது கூட முக்கியம். சரியா. ஸோ அவை ஆக்சிஜனை உற்பத்தி செய்து வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவை கட்டுப்படுத்துது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவை கட்டுப்படுத்துறது எது? தாவரங்கள் தான். ஏன்னா அது சுவாசிக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது, வெளியில் ஆக்சிஜனை வெளியிடுது. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம், ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். நம்ம எவ்வளோ பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினம் பாருங்கள் இந்த உலகத்துக்கு. ஆனால் மனிதன் தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறான் இல்லையா. மரக்கட்டை, காகிதம் மற்றும் மருந்து பொருட்கள் போன்ற பல முக்கியமான பொருட்கள் காடுகளில் இருந்து தான் எடுக்கப்படுது. முக்கியமாக மருந்துகள் அனைத்துமே காடுகள் நம்ம இந்த மாதிரியான இயற்கை வளங்கள்லேருந்து தானே எடுக்கிறாங்க இல்லையா. நீர் வழிந்தோடலை கட்டுப்படுத்தி மண் வளத்தை பாதுகாக்கவும் இந்த காடுகள் பயன்படுது. பருவநிலை மாற்றத்தையும் கட்டுப்படுத்துவது இந்த காடுகள் தான். இப்போ எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி இந்த கோடை காலத்தில் மழை பெய்யுது இல்லையா, கோடை மழை அப்படின்னு அதை சொல்கிறோம். காரணம் என்ன? பருவநிலை மாற்றத்தால் வெயில் அதிகமாக அடிக்கிற இடத்துல ஈரப்பதம் கொஞ்சம் ஈரப்பதமாகி அங்கே மழை பெய்கிற சூழ்நிலை ஏற்படுது இல்லையா. ஸோ அதுக்கும் இந்த காடுகள் தான் காரணம். உலகெங்கிலும் உள்ள காடுகள் அழிக்கப்பட்டு வருது. சரியா. ஸோ அப்படியே பாருங்கள், முக்கியமானது எதுன்னு மட்டும் படித்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் எது முக்கியமானதுன்னு, எல்லாத்தையும் சொல்லலை. காடுகள் அழிப்பதற்கான காரணங்கள் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காடு எதுக்காக அழிக்கிறாங்க? ஸோ ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன? பில்டிங் கட்டுறதுக்கு அடிக்கிறாங்க. வாழ்கிறதுக்கு தேவையான இடத்த போக மீதி பல இடங்களை இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? தேவைக்கு அதிகமாக சொத்து சேர்க்கணும், அந்த இடத்த வளைச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காடுகளை அழித்து அந்த இடத்துல வீடு கட்டுறாங்க. பல கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே கொண்டு வராங்க. இப்போ ரோடு போகிறதுக்கு, இப்போ எங்கள் ஏரியாலாம் தருமபுரி ஏரியாவில் மோஸ்ட்லி காடுகள் தான் அதிகம். ஓகேவா. ஸோ பழைய புக்கில் தருமபுரி காடுகள் அதிகமான மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஈரோடுன்னு இருக்குது. அப்படின்னா தருமபுரி முன்னாடி அதிகமாக தானே இருந்திருக்கு, இப்போயும் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா ரோடு போடுறாங்க. சரியா. ஸோ ரோடு போடுற இடத்துல இங்கே எல்லாமே முன்னாடி எல்லாமே மரம் இருக்கும், புளிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு எக்காப்பட்ட மரம் சுற்றி இந்த ரோடு முழுக்க இருக்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், நிழலாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ரோடு அகலம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரம் எதுவுமே கிடையாது தருமபுரியில். மோஸ்ட்லி எந்த ரோட்லையுமே இந்த மரங்கள் கிடையாது. இதுக்கப்புறம் வளர்ந்தாதான் உண்டு. ஸோ இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த காடுகளை அழிக்கிறாங்க இல்லையா. ஸோ வேளாண்மையை அதிகரிப்பதற்கு அழிக்கிறாங்க. ஸோ நகரமயமாக்கல், உங்களுக்கு எல்லாமே இது படித்தா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ இது நீங்களாக படிச்சிங்கனாலே புரியும். ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். சரியா. சுரங்கம் பணிக்காக காடுகளை அழிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அணைகள் கட்டுவதற்கும் காடுகள் அழிக்கப்படுது. ஓகேவா. ஒவ்வொரு டேமுக்குமே புதுசாக இப்போ எதுவுமே அணைகள் எதுவுமே புதிதாக ஏரியோ குளமோ இல்லை பெரிய ஒரு அணையோ எதுவுமே கட்டுறது கிடையாது. பழைய அணைகளை இருந்த இடத்துல காடுகள் தான் இருந்திருக்கும் இல்லையா. அடுத்து மரக்கட்டை உற்பத்தி. ஸோ எரிக்கிறதுக்கு இந்த மாதிரி செங்கல் சூளைகளுக்கெல்லாம் மரங்கள்லாம் தேவைப்படுது. அது வந்து அந்த செங்கலில் சுடுவதற்காக இந்த மரக்கட்டைகள்லாம் தேவைப்படுது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி வுட் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி பொருட்கள் தேவைப்படுற இடத்துல மரங்களை அழித்து அந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. ஓகேவா. முக்கியமாக இந்த புஷ்பா படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட கோர் என்ன, அந்த படத்தோட கரு என்ன? காடுகளை அழித்து மரங்களை கடத்திட்டு போகிறது தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த மாதிரி காடுகளை அழிக்கிறாங்க. சரியா. ஸோ அடுத்து பாருங்கள், பாக்ஸ் கொஸ்டின் முக்கியம். ஓகேவா. சிப்கோ இயக்கம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சிப்கோ இயக்கம்னா எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இமயமலை பகுதியில் மரங்களை அழிக்காமல் இருக்கணும், அங்கே மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட, அதை எதிர்த்து அதுக்கு எதிராக போராடுற இயக்கமாக இந்த சிப்கோ இயக்கம் இருக்குது. ஓகேவா. ஸோ இதை யார் கொண்டு வராங்க அப்படின்னா சுந்தர்லால் பகுகுணா அப்படின்றவர் கொண்டு வராரு. ஓகேவா. ஸோ இந்த சிப்கோ இயக்கம்னா என்ன? காடுகளை
அழிக்காமல் இருக்கிறதுக்காக எதிராக ஒரு இயக்கம் கொண்டு வராங்க. அதோட அர்த்தம் சிப்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டி பிடிப்பது அல்லது ஒட்டி கொள்வது, மரங்களை கட்டி பிடிப்பது அல்லது ஒட்டி கொள்வது அப்படின்னு அர்த்தம். சிப்கோனா என்ன அர்த்தம்? ஒட்டி கொள்வது அல்லது மரங்களை கட்டி பிடிப்பது. இது கூட உங்களுக்கு ஒன்லைனரில் கேட்கலாம். ஓகேவா? அதாவது கூற்று 1 அப்படின்னு கொடுத்துட்டு சிப்கோ இயக்கம் யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா சின்கோனா பகுகுணா அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? சிப்கோ என்பதன் அர்த்தம் காடுகளை அழித்தல் அப்படின்னு கூட கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதில் ஒட்டி கொள்வது அல்லது கட்டி பிடிப்பதுன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூற்று 1 கூற்று 2 அப்படின்னு கொடுத்து என்ன தகவல் வேணாலும் கொடுக்கலாம். இல்லை கரண்ட்டாக ஏதாவது ஒரு பருவநிலை மாற்றத்துக்காக யாராவது போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா, காடுகளுக்கு அழிப்பதற்கு எதிராக ஒருத்தங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க பேரை கொடுத்து அவங்க தகவலை பற்றி 2வது கூற்றில் கொடுத்துடலாம். சரியா? இதோட நோக்கம் என்ன? காடுகளை அழிக்காமல் பாதுகாக்கிறது. யார் கொண்டு வந்தாங்க? சின்கோனா பகுகுணா. ஓகேவா? சுந்தர்லால் பகுகுணா அப்படின்ற கொண்டு வராரு. எந்த வருடம்? 1970. இந்த இயர் வந்து 2 புக்கில் 10th புக்லையும் இதுலேயும் மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் 70ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் 10th புக்கில் இருக்கிற தகவலை தான் பார்க்கணும். உங்களுக்கு 10th புக்கில் 1973 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 73 தான் எடுத்துக்கணும். ஏன்னா 10th புக்கில் உங்களுக்கு 73 அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 70 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதுதான் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ 1973 10th கொடுத்துருக்காங்க. சரியா? சிப்கோ இயக்கத்தை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் காட்டு தீ மூலமாக காடுகள் அழிக்கப்படுது. சரியா? ஸோ அது எல்லாமே ஏன் நான் சொல்லலை அப்படின்னா இதெல்லாம் பேசிக்காக தான் இருக்கும். நீங்களாம் சின்ன குழந்தைங்க கிடையாது, எஸ்ஐ ஆக போகிறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான தேடலை நீங்கள் வளர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேடலை உங்களோட மெச்சூரிட்டியை லெவலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ சின்ன குழந்தைங்க கிடையாது. எல்லா விஷயத்தையும் நம்ம ஒருத்தர் சொல்லி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்துலேருந்து வெளியே வாங்க தயவு செஞ்சு. அப்போ தான் உங்களால் எல்லா விஷயத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்களாம் படிங்க, உங்களுக்காக புரியும். எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்மளோட வேலை. அதை சொல்கிறதுக்காக தான் நீங்கள் அகாடமியில் சேர்ந்துருக்கீங்க, நம்மளை நம்பி வந்திருக்கீங்க. சரியா? அடுத்து பாருங்கள், ஒரு புயலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் பாதித்த புயல் பற்றியும் பக்கத்து ஸ்டேட்டில் பாதித்த புயல் பற்றியும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். ரீசெண்டாக வந்த இது வந்து 2019 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வந்த புயல்கள், அதோட பேர், எந்த இடத்துல தாக்குச்சு, யார் எந்த நாடு வந்து அதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்றது முதற்கொண்டு நீங்கள் 2025 வரைக்கும் கரண்ட் டேட்டாவில் இருக்கணும். ஸோ அதெல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு எல்லாமே போனீங்க அப்படின்னா சின்ன சைஸில் நோட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அது கோடு போட்ட நோட்டும் சரி, கோடு போடாத நோட்டும் சரி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன சைஸில். ஓகேவா? ஸோ ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சுலாம் நோட்டு கிடைக்குது. அந்த மாதிரி நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எதெல்லாம் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்களோ, இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் நான் புதுசாக படிக்க போகிறனாலும் சரி, அந்த நோட்டில் ரைட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு லைனில் உங்களுக்கு புரியுற மாதிரி கிறுக்கி கூட வைங்க. அதை பார்த்தா எனக்கு புரியும் சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அந்த நோட்டு வாங்கிக்கோங்க. அதில் எது நீங்கள் பார்த்தாலும் எல்லா பேஜுமே கூட எழுதி வைங்க. ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? ஸோ இதெல்லாம் பாருங்கள். பானி அப்படின்னா ஒடிசாவை தாக்கிய புயல் வந்து 2019 வந்துச்சு. ஓகேவா? கஜா புயல். ஓகேவா? அது தமிழ்நாட்டில் 2018 வந்தது. சரியா? ஸோ அதே பெத்தே அப்படின்னா ஆந்திர பிரதேசம் 2018. இது எல்லாமே எந்த நாடு கொண்டு வந்தது, எந்த நாடு இதுக்கு பெயர் வச்சாங்க அப்படின்றது எழுதி வைக்கணும். சரியா? ஸோ நான் அடுத்து இதில் கொஸ்டின் கேட்பேன், அப்போ நீங்கள் எழுதி வைக்கணும். சரியா? காடு அழிப்பின் விளைவுகள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு காடு அழிப்பு விளைவுகள் என்ன ஆகும்? பருவநிலை மாற்றமாகும், பூமியில் வெப்பம் அதிகமாகும், அமில மழையெல்லாம் பொழியும், அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ சிற்றினங்கள் அழிவு. காடுகளில் நம்ம அறியாத சிற்றினங்கள் எவ்வளவோ இருக்குது. இப்போ அனகொண்டா படம்லாம் பார்க்குறோம். நேரில் எவ்வளோ பேர், 100க்கு 100 பேர் அனகொண்டா பார்த்துருப்பீங்களா? கிடையாது, படத்தில் தான் பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் உயிரோடு இருக்குது. எங்கே இருக்குது? காடுகளில் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உயிரினங்கள் நம்ம பார்க்காமே அழிஞ்சு போயிடும் காடுகளை அழிச்சிட்டா. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், உலகில் உள்ள சிற்றினங்களுள் 80% சிற்றினங்கள் வெப்பமண்டல மலைக்காடுகளில் காணப்படுது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியம். உலகில் உள்ள சிற்றினங்களில் 80% எங்கே இருக்குது? வெப்பமண்டல மலைக்காடுகளில் காணப்படுது. ஓகேவா? ஸோ விலங்குகளின் வாழ்விடம் அழிக்கப்படுவதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் 50 முதல் 100 வகையான விலங்குகள் அழிக்கப்படுகின்றன அப்படின்னு அறிக்கை கூறுது. சரியா? ஸோ மண் அரிப்பு ஏற்படுது. ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த திருவண்ணாமலை போனீங்க அப்படின்னா பாருங்கள், அந்த மலைகள் எல்லாமே மண் சரிவு ஏற்பட்டிருக்கும். காரணம் என்ன? இந்த மாதிரி மலைகளில் இருக்கிற மரங்கள் எல்லாமே அழிந்து போனது தான் காரணம் இல்லையா? ஸோ அங்கே இருக்கிற மண் எல்லாமே லூஸாக இருக்கும். அந்த சாயில் வந்து ஸ்ட்ராங்னஸ் இல்லாமல் குறைஞ்சி போயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு மண் சரிவு எல்லாமே ஏற்படுது. அதுதான். சரியா? ஸோ அதனால் எவ்வளோ பாதிப்புகள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரியா? நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை. பாருங்கள், அடுத்து ஒரு பாக்ஸ். கடுமையான சுற்றுச்சூழலிலிருந்து தப்பித்து கொள்ள பறவைகள் நீண்ட தூரம் பயணம் செய்வது இடம்பெயர்வு எனப்படும். ஓகேவா? ஸோ பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து போகுது அப்படின்னா அதுக்கு பேர் இடம்பெயர்வு.
சாதகமற்ற காலநிலையில் பல பறவைகள் மற்றும் விலங்குகள் நீண்ட தூரம் இடம்பெயர்கின்றன. ரொம்ப தூரம் போகுது. ஓகேவா. சைபீரியாவில் நிலவும் கடுமையான சூழ்நிலையிலிருந்து தப்பித்து சாதகமான சூழ்நிலை மற்றும் உணவை பெறுவதற்காக சைபீரிய கிரேன் பறவைகள் குளிர்காலத்தில் சைபீரியாவிலிருந்து இந்தியாவிற்கு இடம்பெயர்கின்றன. அவை ஒரு நாளில் சராசரியாக 200 மைல்கள் பயணிக்குது. 200 மைல்னா எவ்வளோ? கிட்டத்தட்ட 250-300 கிலோமீட்டர் இல்லையா. ஸோ சைபீரிய கிரேன் அப்படின்ற பறவை அந்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பயணம் பண்ணி வருது. எதுக்காக? அந்த கால சூழ்நிலையை மேனேஜ் பண்ணுறதுக்காக. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. எது? சைபீரிய கிரேன் ரொம்ப முக்கியம்ப்பா. எது வேணாலும் கேட்கலான்னு சொல்லிட்டேன். எல்லாமே படிக்கணும். எது முக்கியம் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். நீங்கள் படிக்கும்போது எல்லாமே லைன் பை லைன் ஒரு டைம் படிச்சிருங்க. சைபீரிய கிரேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீர் சுழற்சி. மரங்கள் வேரின் மூலம் நீரை உறிஞ்சி நீராவி போக்கின் போது நீராவி வடிவில் வளிமண்டலத்திற்குள் அதை வெளியிடுகின்றன. மரங்கள் வெட்டப்படும் போது அவற்றால் வெளியிடப்படும் நீராவியின் அளவு குறைகிறது. அதனால் மழைப்பொழிவின் அளவும் குறைகிறது. ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த ஏரி குளம் ஆறுகளில் இருந்து தான் நீராவி மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீராவி போக்கு அப்படின்ற விஷயமே தாவரங்களில் தான் நடைபெறுது அதிகமாக இல்லையா. தாவரங்கள் அந்த இலைத்துளியின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுவதால் தான் அது இன்னும் அதிகமான அளவு நீராவி வளிமண்டலத்தில் சேருது. அதுவும் மழையின் காரணம். ஓகேவா. ஸோ அந்த மழையின் காரணமான நீராவி போகிறது தடைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மழை பொழியாது. ஸோ அதுக்கும் இந்த மரங்கள் தேவை. அதனால் காடுகளை அழிக்கிறத நிறுத்துங்க. நம்ம சிஎஸ்கே டீம் கூட இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 மரம் நடுறதுக்கு உதவி புரிஞ்சிருக்காங்க. அதுபோல் நீங்களும் மரம் நடுறதுக்கு உதவி புரியுங்க. நீங்களும் மரம் நடுங்க. சரியா. அடுத்து வெள்ளம் ஏற்படுறதுக்கு காரணமும் இந்த மரங்கள் தான். சரியா. அடுத்து பாருங்கள். அமேசான் காடு உலகின் மிக பெரிய மலைக்காடு. ஓகேவா. ஸோ அமேசான் காடு அப்படின்றது உலகின் மிகப்பெரிய மலைக்காடு. இது பிரேசிலில் அமைந்துள்ளது. பிரேசில் எங்கே இருக்குது? தென் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அப்போது அமெரிக்கா இந்த அமேசான் காடும் எங்கே இருக்கும்? தென் அமெரிக்காவில் தான் இருக்கும். அந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிக்கணும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஓகேவா. கூற்று 1 கொடுத்துட்றாங்க. கூற்று 2 என்ன கொடுப்பாங்க? அமேசான் காடு தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ளது அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல பிரேசில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் தென் அமெரிக்கா கொடுக்கல. இப்போ நீங்கள் கேட்கக்கூடாது, சார் நான் வந்து புக்கில் பிரேசில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஏன் தென் அமெரிக்கான்னு கொடுத்துருக்காங்க, தென் அமெரிக்கா கண்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அவங்க வந்து உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களை வந்து மடை மாற்றுறதுக்காக கொடுக்கறது தான். ஸோ அதனால் எல்லா தகவலுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே படிங்க. கண்டிப்பாக மற்ற அகாடமிலாம் சொல்லுவாங்களான்னு தெரியல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி படிங்க. சரியா. ஸோ இந்த அமேசான் காடு தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்குது. அந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிங்க. ஓகேவா. ஸோ நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட பரப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் கிலோமீட்டர். சரியா. 60 லட்சம் கிலோமீட்டர். இது வந்து CO2 வாயுவை சமன் செய்வதன் மூலம் பூமியின் காலநிலையை நிலைப்படுத்தவும் பூமி வெப்பமடைதலை குறைக்கவும் உதவுகிறது. உலகின் 20% ஆக்சிஜனை இது உற்பத்தி செய்து எது? அமேசான் காடுகள். கொஸ்டின் எது வேணாலும் வரலாம்ப்பா. எல்லாமே நோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் தனியாக எடுத்து படித்தாலும் சரி, இல்லை நான் புக்கில் பார்க்கும்போது நோட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, உலகின் 20% ஆக்சிஜனை இந்த அமேசான் காடுகள் தான் உற்பத்தி செய்யுது. சரியா. ஸோ அது அடுத்து பாருங்கள். புவி வெப்பமயமாதலுக்கும் காரணம் இந்த காடுகள் அழிப்பு தான். சரியா. ஸோ கீழே பாருங்கள். மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், கார்பன் டை ஆக்சைடு ஆகிய யாவும் சேர்ந்து பசுமை இல்ல வாயுக்கள் என அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். சரியா. பசுமை இல்ல வாயுக்கள் எதனால் ஏற்படுதுன்னா இந்த மாதிரியான வாயுக்களால் தான். சரியா. காடுகள் அழிப்பின் மூலம் மரங்களின் எண்ணிக்கை குறைவதால் கார்பன் டை ஆக்சைடின் அளவு வளிமண்டலத்தின் அதிகமாகுது. அதனால் இந்த மாதிரியான வாயுக்கள் எல்லாமே அதிகமாகி பசுமை இல்லை அந்த அந்த அமிலமலைக்கு காரணமாக ஆகுது. சரியா. ஃபுல்லாக அழிச்சிட்றேன். கீழே பாருங்கள். மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெப்ப ஆற்றலை வளிமண்டலத்திற்குள்ளேயே தக்க வைத்து பூமியின் வெப்பநிலையை மேலும் அதிகரிக்கின்றன. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு போன்றவை வளிமண்டலத்தோட வெப்பநிலையை வெளியேறாமல் தடுத்து அதிகமாகவே வச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ இதன் காரணமாக துருவ பகுதியில் காணப்படும் பனிமலைகள் உருகி அப்பகுதியில் வாழும் துருவ கரடி போன்ற உயிரினங்கள் பாதிக்கப்படுது. சரியா. துருவ கரடி எங்கே இருக்கும்? அதிகமாக பனி இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் இந்த மாதிரியான வெப்ப வாயுக்கள் தான், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள். ஓகேவா. ஸோ அது வசிப்பிடங்கள் பாதிக்கப்படுதல். ஓகேவா. ஸோ காடுகள் வசிக்கும் பழங்குடியின மக்கள் தாங்கள் பிழைப்பதற்கு காடுகளையே சார்ந்துள்ளனர். ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான பழங்குடியின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ காடுகள் வளர்ப்பு முன்னாடியே சொல்லிட்டேன், காடுகள் வளங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணணும், நம்ம ஒரு வீடியோக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாம் படித்து நீங்கள் ஒரு டைம் படித்தாலே அதெல்லாம் புரியும். சரியா. அடுத்து பாருங்கள். சமூக வானவியல் என்ற சொல் முதலில் 1976ஆம் ஆண்டில்
அப்போதைய தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் அமலுக்கு வந்தது. இந்த சமூக வனவியல் அப்படின்ற சொல் யாரால் கொண்டு வரப்பட்டது? இந்திய அரசாங்கம் மற்றும் தேசிய வனவியல் ஆணையம். சரியா? எந்த வருஷம்? 1976. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமானது. சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு உதவும் நோக்கத்துடன் காடுகளை நிர்வகித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் தரிசு நிலங்களை காடுகளால் வளர்த்தல் ஆகியன இதன் நோக்கம். ஓகேவா? ஸோ இந்த சமூக வனவியல் அப்படின்றதுக்கான நோக்கம் இது எல்லாமே. சரியா? காடுகளை நிர்வகித்தல், பாதுகாத்தல், தரிசு நிலங்களை அது வந்து விவசாய நிலங்களாக மாற்றி அங்கே வந்து காடுகளை அளவை பெருக்கிறது. ஓகேவா? ஸோ ஏற்கனவே உள்ள காடுகளோடு சேர்த்து புதிதான காடுகளை உருவாக்குவதும் இதன் நோக்கம்தான். சரியா? எதோட நோக்கம்? சமூக வனவியல். வருஷம் 1976 தொடங்கப்பட்டது. யாரால்? இந்திய தேசிய விவசாயிகள் ஆணையம், இந்திய அரசாங்கம். ஓகேவா? ஸோ ரெண்டும் இணைந்து இதை கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், காடுகள் வளர்ப்பதன் முக்கியத்துவம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ காடுகள் வளர்த்தோம் அப்படின்னா தான் ஆக்சிஜனை உற்பத்தி அதிகரிக்க முடியும். ஓகேவா? ஸோ நீராவியோட அளவும் இந்த காடுகளால் அதிகமாக்கப்படும். சரியா? கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1977 ஆண்டில் கென்யாவின் பச்சை வளைய இயக்கம். ஓகேவா? ஸோ பச்சை வளையம் இயக்கம் அப்படின்றது கென்யா நாட்டில் தொடங்கப்பட்டது. இந்த வருஷம் 1977. யார் கொண்டு வந்தாங்க? வாங்கரி மாதாய் அப்படின்றவங்க கொண்டு வராங்க. யார்? வாங்கரி மாதாய். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 51 மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை கென்யாவில் நட்டுள்ளது. ஸோ இந்த இயக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா 51 மில்லியனுக்கு அதிகமான மரங்களை கென்யாவில் நட்டுள்ளது. இதுக்காக இவங்களுக்காக ஒரு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ 2004 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு இந்த வாங்கரி மாதாய் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ எந்த வருஷம்? 2004 நோபல் பரிசு வாங்குறாங்க. எதுக்காக? பச்சை வளைய இயக்கம் கொண்டு வந்ததுக்காக. எந்த வருஷம் இந்த இயக்கம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1977. அதிகமான மரங்கள் நட்டுருக்காங்க தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ காடுகள் வளர்ப்போட முக்கியத்துவம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காடுகள் மீள் வளர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ காடு அழிப்பு மூலம் அழிந்து போன காடுகளின் இயற்கையான மரங்கள் வளர்வது அல்லது தேவைக்கேற்ப மரங்களை வளர்ப்பது காடு மீள் வளர்ப்பு எனப்படும். ஓகேவா? ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பேசிக்காக தான் இருக்கும். நீங்களே இதெல்லாம் பாருங்கள், படிங்க. முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ அதோட முக்கியத்துவம் காடு மீள் வளர்ப்போட ஒன்றும் இல்லைப்பா, காடுகளை வளரணும்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ புதிதான காடுகளை உருவாக்குங்க அப்படின்றது எல்லாமே சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் இருக்காது அதில். சரியா? வளர்க்கணும், கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது காடு வளர்ப்பு. சரியா? அடுத்து காடு அழிப்பு. இந்த பொறுத்துக்கள் பாருங்கள், இதிலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. தாவரங்கள் அல்லது மரங்களை வெட்டப்படுவது காடு அழிப்பு எனப்படும். மீட்டு உருவாக்கணும் என்ன? தாவரங்கள் அல்லது மரங்களை வளர்க்கப்படுவது அல்லது நடப்படுவது காடு மீள் வளர்ப்பு. ஒன்றும் இல்லை, விவேக் அப்படின்றவர் அவரோட வாழ்நாளில் நிறைய மரங்களை நட்டிருக்காரு. அது மாதிரி ஒவ்வொருத்தருமே விவேக்னார் நடிகர் விவேக். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளும் நடணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? காடு வளர்ப்பு மற்றும் காடு மீள் வளர்ப்பு இடையேயான வேறுபாடுகள் என்ன அப்படின்றது எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள். ஸோ அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதோட இனங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக தான் இந்த புக்கையே படிக்கணும். எல்லா புத்தகங்களுமே கரண்ட் அஃபேரில் எப்படி இருக்கோ, அதாவது இப்போ கரண்ட்டாக என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, ஸோ இந்த புக்கில் இப்படி கொடுத்துருக்காங்க, கரண்ட்டாக என்ன நடந்துருக்கு அப்படின்றதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் இப்போ கொடுத்துருக்காங்களா? ஸோ அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது இப்போ நடந்திருக்கு அப்படின்னா ரீசெண்டாக டயர் வோல்ஃப் அப்படின்ற ஒரு நரியை மீள் உருவாக்கம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதோட ஜீன்கள் எல்லாமே பயன்படுத்தி 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிந்து போன அந்த டயர் வோல்ஃப் அப்படின்ற அந்த நரி அதை வந்து திரும்ப உயிர்ப்பிச்சிருக்காங்க, சில அந்த ஜீன் எல்லாமே பயன்படுத்தி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உயிரினங்களை தான் அந்த அழிஞ்சு போகிற தருவாயில் இருக்கிற உயிரினங்களை தான் அதாவது அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், அழிந்து போன உயிரினங்கள்னா டைனோசர், டூடோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற உயிரினங்கள் அழிந்து போனது இல்லாமல் இப்போ அழியும் தருவாயில் சில முக்கியமான விலங்கினங்கள், சிற்றினங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 132 வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழியும் தருவாயில் உள்ளன என்று தெரிய வந்துள்ளது. எவ்வளோ? 132. ஓகேவா? ஸோ பனி சிறுத்தை, வங்கப்புலி, ஆசிய சிங்கம், ஊதா தவளை பாருங்கள், ஊதா கலரில் இருக்குமா தவளை, இந்திய ராட்சத அணில் ஆகியவை இந்தியாவில் அழியும் தருவாயில் உள்ள சில விலங்குகள். சரியா? எத்தனை? 132 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் நாள் உலக உயிரினங்களின் பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடப்படுது. மே 22. ஸோ இப்போ ரீசெண்டாக வரப்போகுது இல்லையா? மே மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மே 22 அப்படின்னா உலக உயிரினங்களின் பன்முகத்தன்மை தினம். சரியா? ஸோ பன்முகத்தன்மை என்பது பல்வேறு தாவரங்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், நுண்ணுயிரிகள், பூச்சிகள், வாழ்விடங்கள், சுற்றுச்சூழல் அமைப்பு போன்றவற்றை விவரிக்க பயன்படும் சொல் தான் இந்த உலக பன்முகத்தன்மை. சரியா?
இது நமது பூமியை மிகவும் தனித்துவமாகவும் வியக்கத்தக்கனவாகவும் வைத்துள்ளது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உலக உயிர் பன்முகத்தன்மை அப்படின்னா மே 22. ஓகேவா? ஸோ அந்த டயர் வோல்ஃபையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரீசெண்டாக கண்டுபிடிச்சது. கொஷின் கூட இது கூட கேட்பாங்கப்பா, கண்டிப்பாக கேட்பாங்க கரண்ட் அஃபேரில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அழிந்து போகும் தருவாயில் இருக்கிற விலங்கினங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள்: சில பல்லிகள், ஆமைகள், முதலைகள், கங்கை நீர் முதலை. ஸோ நிறைய இடத்துல டூரிஸ்ட்லாம் போனீங்க அப்படின்னா முதலைகள் மறுவாழ்வு மையம், இப்போ ஒகேனக்கல்லாம் போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, அங்கே முதலைகள் மறுவாழ்வு மையம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி அழிந்து போன தருவாயில் இருக்கிற விலங்கினங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி இடம். ஓகேவா? ஸோ பறவைகளில் வல்லூர், கழுகு, பருந்து, ராஜாளி பறவை, மயில், புறா, வாத்து இது எல்லாமே அந்த மாதிரி சூழ்நிலையில் அரிதாக காணப்படுற உயிரினங்கள். ஓகேவா? பாலூட்டிகளில் பாருங்கள், புலி, சிங்கம், கலைமான், புல்வாய் மான் போன்ற மான். சிறுனா திபெத்திய ஆடு, இதோட பேர் பாருங்கள், கஸ்தூரி மான், காண்டாமிருகம் யானை, நீலத்திமிங்கலம், பறக்கும் அணில். பறக்கிற அணில்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வீடியோஸ் கூட வந்திருக்கு, பாருங்கள். அதோட கைக்கு நடுவில் ஒரு மாதிரி சதையெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கும், அதை பறக்கும்போது அதை நீட்டும்போது பறவை மாதிரியே காணப்படும். ஓகேவா? அழியும் தருவாயில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள்: குடைமரம், பனிச்சிறுத்தை, மலபார் லில்லி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்திய மல்லோ, முஸ்லி தாவரம், ராப்ஸ் லீலிசியா. இந்த பேர் வந்து என் வாயில் நுழையிலப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆசி சிங்கம், சிங்கல் குரங்கு, இந்த மாதிரி எல்லாமே அழியும் தருவாயில் இருக்கிற விலங்குகள். இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ உயிரினங்கள், சிற்றினங்கள் வந்து அழியும் தருவாயில் உள்ளதை தீர்மானிக்கிறது எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிற்றினங்கள் காணப்படும் புவியியல் எல்லை குறைதல், அது காணப்படுற புவியியல் எல்லை இப்போ ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இது வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி அழியும் தருவாயில் உள்ள விலங்கினங்கள். சிற்றினங்கள் மொத்த எண்ணிக்கை குறைதல், அதாவது 50க்கும் குறைவாக இருத்தல். ஒரு விலங்கு, இப்போ மனிதரே எடுத்துக்கோங்களேன், 700-800 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் 50 பேர் தான் இருக்காங்க இந்த உலகத்திலே அப்படின்னா நம்ம மனிதர்களும் அழிந்து போக தருவாயில் இருக்கிற ஒரு சிற்றினமாக தான், உயிரினமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படின்னா 50க்கும் குறைவாக இருந்தது அப்படின்னா அது அழிந்து போகும் தருவாயில் இருக்கிற உயிரினம். இது கூட நோட் பண்ணிக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை குறைந்திருத்தல் அல்லது அடுத்த 10 ஆண்டுகளில் 80% அதிகமாக குறையக்கூடிய நிலை. 10 வருஷத்தில் அதுக்கு வந்து 80% குறைஞ்சிரும், 80% அழிஞ்சு போயிடும் அப்படின்னா அது அழியும் தருவாயில் இருக்கிற விலங்கு. அடுத்து பாருங்கள், சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை 250க்கும் குறைவாக இருந்து கடந்த 3 ஆண்டுகளில் 25% அதிகமாக குறையக்கூடிய நிலை இருந்தது அப்படின்னா அழியும் விலங்கினம். அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். நம்மளோட தமிழ்நாட்டோட மாநில வண்ணத்து பூச்சி எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏமன் பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு அழிந்து போகும் தருவாயில் இருக்கிற ஒரு இனத்து சிற்றினங்களில் ஒன்று தான். சரியா? ஏமன் பட்டாம்பூச்சி. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டோட மாநில பட்டாம்பூச்சி எது அப்படின்னா ஏமன் பட்டாம்பூச்சி. இந்த இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் 32 பட்டாம்பூச்சி இனங்களுள் இதுவும் ஒன்று. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எத்தனை பட்டாம்பூச்சி இனங்கள் காணப்படுது? 32. கண்டுபிடிக்காதது எவ்வளோ இருக்கோ ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அழியும் தருவாயில் இருக்கிறதுக்கான காரணம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாழிடம், மாசு, வாழ்விட இழப்பு, இதெல்லாமே முக்கியம் கிடையாது, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க பேசிக்காக. சரியா? இந்த பாக்ஸ் பாருங்கள், ஒரு காலத்தில் டைனோசர் பிராணிகள் மற்றும் சில ஜிம்னோஸ்பெர்ம்கள் பூமியில் பரவலாக காணப்பட்டன. இடம் மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாகவோ அல்லது பருவநிலை மாற்றம் காரணமாகவோ அவை பூமியில் இருந்து மறைந்து போய்விட்டன. இவ்வளோ பெரிய விலங்கு இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கான ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. எலும்பு, அதோட முட்டை, அதோட புதைப்படிவங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே அழிஞ்சு போன உயிரினம்னு சொல்கிறாங்க. சரியா? அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களை பாதுகாக்கிறது எப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. சில விலங்குகளை வேட்டையாடுதல் காரணமாக அழியும் தருவாயில் உள்ளன. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இல்லை மற்ற இடத்துல கூட மான்களை அடிச்சிங்க அப்படின்னா அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அது அழியும் தருவாயில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம அழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த முறை எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக. இந்த பாக்ஸ் பாருங்கள், அது ஒன்றும் பெருசாக இல்லை, சும்மா பார்த்துக்கோங்க நீங்கள் புக்கில் படிக்கும்போது. நம்ம சுற்றுச்சூழலில் வேப்ப மரம், குடைமரம், ஆலமரம் போன்ற உள்ளூர் மரங்களை நம்ம நடுவது விலங்குகளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? காரணம் என்ன? நிழல் தான். சரியா? அரசு என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கு கீழே பாருங்கள். ஸோ நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த விலங்குகளையும் சிற்றினங்களையும் பாதுகாக்கிறதுக்காக அதில் புலி பாதுகாப்பு திட்டம் என்பது வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம். ஓகேவா? ஸோ இது 1972ஆம் ஆண்டு இந்தியாவில் வங்க புலிகளை பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த
சட்டம். சரியா? ஸோ எந்த புலி பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 1972. சரியா? அது திட்டம் 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 அன்று செயல்படுத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 73, அது வந்து செயல்படுத்தப்பட்டது ஏப்ரல் 1 1973 தான். அதாவது இந்த மாதம் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்பு. சரியா? மிகவும் வெற்றிகரமான வனவிலங்கு பாதுகாப்பு முயற்சிகள் ஒன்றாக மாறியுள்ளது இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டம். அந்த திட்டத்தின் கீழே முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா கொண்டு வரப்பட்டது. கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குது? உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ புலி திட்டம் காரணமாக இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை 2006இல் 1400ஆக இருந்தது. 2018 2967 உயர்ந்துள்ளது. சரியா? ஸோ அது தவிர பல சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பாருங்கள். மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் 1873. எந்த வருஷம்? 1873. இந்த இயர்கள்லாம் நிறைய வருது அப்படின்னா வைங்களேன். ஸோ உங்களுக்கு இப்போது 1973 அப்படின்றது புலி பாதுகாப்பு திட்டம் தெரிஞ்சிருச்சு. 1873 என்ன? மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் 1873 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு 73வது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 2 நம்பரை மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக திரும்ப சொல்லி பாருங்கள். சரியா? அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 1879. சரியா? அடுத்து வன பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1912. ஓகேவா? ஸோ இது நான் வந்து வீடியோ கொடுக்கும்போது உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. அதனால் நீங்களாக இதை வந்து திரும்ப ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வரதுக்காக என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது எல்லாமே படிச்சிங்கன்னா தான் ஞாபகம் வரும். அடுத்து பாருங்கள். வங்க காண்டாமிருக சட்டம் அப்படின்னா 1932. அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 1972. புலி பாதுகாப்பு சட்டம்னா 73பா. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 72 ஞாபகம் வச்சுக்கோங்க. புலி பாதுகாப்பு திட்டம் தான் 73, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 72. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 1986. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இந்த சட்டங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். இதில் வர்றது அந்த உலக பன்முகத்தன்மை தினம் அப்படின்றது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டேட்டில் பன்முகத்தன்மை தினம் பாருங்கள்? மே 22. சரியா? அடுத்து சிவப்பு தரவு புத்தகம். ஓகேவா? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே சும்மா கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே பார்த்துக்கோங்க. கீழே சிவப்பு தரவு புத்தகத்தை இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் என்ற அமைப்பு பராமரிக்கிறது. இந்த சிவப்பு தரவு புத்தகம் அப்படின்னா அழிந்து வரும் சிற்றினங்களோட அந்த டேட்டா தான் அதில் இருக்கும். சரியா? ஸோ அந்த டேட்டாவை தான் அந்த டேட்டாவெல்லாம் சேகரித்து வைக்கிறதுக்காக தான் இந்த புத்தகம் கொண்டு வரப்பட்டது. அதை யார் பராமரிக்கிறாங்க அப்படின்னா சர்வதேச ஒன்றியம், ஐநாவோட ஒரு அமைப்பு தான் அதை பாதுகாக்குது. சரியா? அதாவது பராமரிக்குது. ஸோ கீழே பாருங்கள். இதுவரை பூமியின் மீது வாழ்ந்த ஒவ்வொரு உயிரினங்களின் முழுமையான பதிவை பராமரிக்கும் நோக்கத்துடன் 1964ஆம் ஆண்டு இது நிறுவப்பட்டது. எந்த வருஷம்? 1964 தான் இது நிறுவுறாங்க. சிவப்பு தரவு புத்தகம் சிற்றினங்களை 3 பிரிவுகளாக வகைப்படுத்துகிறது. அவையான அச்சுறுத்தப்படுபவை, அச்சுறுத்தப்படாதவை, காரணம் தெரியாதவை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக அதை வகைப்படுத்துகிறாங்க. சிவப்பு தரவு புத்தகத்தில் அப்படி வகைப்படுத்துகிறாங்க. ஒரு சிற்றினத்தின் எண்ணிக்கை மற்றும் பரவல் ஆகியவற்றோடு அது காலப்போக்கில் ஏன் அழிந்து போனது என்ற தகவலும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த புத்தகத்தை கிடைச்சிது அப்படின்னா அவங்களால டைனோசர் எப்படியெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்றத அதில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ கீழே பாருங்கள். IUCN அப்படின்னா இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம். இந்த மாதிரி அப்ரிவேஷன் நிச்சயமாக ஒரு கேள்வி உண்டு. அது எதுலேருந்து வேணாலும் எடுக்கலாம். சயின்ஸில் எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து சோசியல் சயின்ஸில் எடுக்கலாம். ஆனால் அப்ரிவேஷன் ஒரு கொஷின் உண்டு. ஸோ இதை கூட பார்த்து வச்சுக்கோங்க. IUCN அப்படின்னா இயற்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச ஒன்றியம். சரியா? WWF அப்படின்னா உலக வனவிலங்கு நிதி. ஓகேவா? ஸோ வைல்டு அனிமல் ஃபண்டு. சரியா? ZSI அப்படின்னா இந்திய வனவிலங்கு இந்திய விலங்கியல் ஆய்வு. BRP அப்படின்னா உலக உயிர்கோள பாதுகாப்பு திட்டம். சரியா? CPCB அப்படின்னா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அனுமதி வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸில் வரும் இல்லையா? அதாவது இந்த ஸ்டெர்லைட் ஆலையெல்லாம் பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது இல்லையா? அப்போது அவங்க வந்து கேஸ் எங்கே போட்டிருப்பாங்க? மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட தான் போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அதுதான் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அந்த சிவப்பு தரவு புத்தகத்தோட நன்மைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக தான் இருக்கும், ஒன்றும் இல்லை அதில். சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. குறைகளையும் பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் பாருங்கள். உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 3 அப்படின்னா உலக வனவிலங்குகள் தினம். இந்த மார்ச் மந்த்லேயே நிறைய இருக்கும். 20லேருந்து 24 வரைக்கும் இருக்கும். அது எல்லாமே போக உலக வனவிலங்குகள் தினம் அப்படின்னா மார்ச் 3. ஓகேவா? ஸோ இந்தியாவோட சிவப்பு தரவு புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிகப்பெரிய பல்வகை தன்மையுடைய இந்திய நாடு உலகின் நிலப்பரப்பில் 2.4% அளவு உள்ளது. இதெல்லாம் நம்ம வந்து
ஜாகிரபி பார்க்கும்போது பார்த்துக்கோங்க. 2.4% அளவு கொண்டுள்ளது இந்தியா. ஓகேவா? ஸோ உலக பதிவு செய்யப்பட்டுள்ள சிற்றினங்களுள் 7.8% இங்கே தான் காணப்படுது. சுமார் 45,000த்திற்கும் மேற்பட்ட தாவரங்கள் மற்றும் 91,000த்திற்கும் மேற்பட்ட விலங்குகள் இங்கு காணப்படுது. ஓகேவா? கீழே பாருங்கள். உலகளவில் அடையாளம் காணப்பட்டுள்ள 34 பல்வகைத்தன்மையுடைய இடங்களில் இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள், வடகிழக்கு இந்திய பகுதி மற்றும் நிக்கோபர் தீவுகள் அடங்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே இந்த பன்முகத்தன்மை இடங்களில் இந்தியாவில் இவ்வளோ பகுதிகள் காணப்படுது. சரியா? சுற்றுச்சூழல் கீழே பாருங்கள். சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் காலநிலை மாற்று அமைச்சகத்தின் மூலம் 1969ஆம் ஆண்டு இந்தியாவில் IUCN என்ற அமைப்பின் மாநில உறுப்பினராக மாறியது. ஓகேவா? IUCN அமைப்பில் இந்தியாவோட இந்த அமைப்பு 1969ஆம் ஆண்டு தான் மாநில உறுப்பினராக மாறியது. IUCN அமைப்பின் இந்திய அலுவலகம் 2007ஆம் ஆண்டு புதுடெல்லியில் நிறுவப்பட்டது. இந்திய IUCN நிறுவனம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. எந்த வருஷம்? 2007. ஓகேவா? ஸோ இந்திய துணைக்கண்டத்தில் காணப்படும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பாதுகாப்பு நிலையை இந்தியா சிவப்பு தரவு புத்தகம் கொண்டுள்ளது. ஸோ தாவரங்கள் மற்றும் சிற்றினங்களோட அந்த 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 டேட்டாஸ் எல்லாமே இந்திய தரவு புத்தகம், சிவப்பு தரவு புத்தகம் கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள். இந்த மாதிரி காடுகளையும் சிற்றினங்களையும் பாதுகாக்கிறதுக்காக WWF உலக வனவிலங்கு நிதியம். ஓகேவா? ஸோ பாருங்கள், கடந்த 40 ஆண்டுகளில் விலங்குகள், பறவைகள், மீன், ஊர்வன மற்றும் நீர் பால்வினங்களின் எண்ணிக்கை 60% குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. சரியா? ஸோ உள் வாழிட பாதுகாப்பு, அதாவது ஒரு சிற்றினம் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த காட்டுப்பகுதியில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணலாம் அப்படின்றது தான் உள் வாழிட பாதுகாப்பு. இந்த பாதுகாத்தில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவையில் ஒன்று உள் வாழிட பாதுகாப்பு, இரண்டாவது வெளி வாழிட பாதுகாப்பு. ஓகேவா? ஸோ வெளியே அந்த சிற்றினங்கள் வாழ்கிற இடத்திற்கு வெளியே என்ன மாதிரியான பாதுகாப்புலாம் செய்யலாம் அப்படின்றது. சரியா? ஸோ உள் வாழிட பாதுகாப்பு, உயிரினங்கள் அவை வாழும் இயற்கை சூழலையே பாதுகாப்பது தான் உள் வாழிட பாதுகாப்பு. இயற்கை வாழிடங்களை பாதுகாத்தல் மற்றும் அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களை தேசிய பூங்காக்கள், வனவிலங்குகள் அல்லது பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் உயிர்கோள காப்பகங்கள் போன்ற சில பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் பராமரிப்பதன் மூலம் உள் வாழிட பாதுகாப்பு மேற்கொள்ளப்படுகிறது. சரியா? ஸோ இவை தான் உள் வாழிட பாதுகாப்பு. சுமார் 73 தேசிய பூங்காக்கள் இந்தியாவில் இருக்குது. 416 சரணாலயங்கள் இருக்குது. 12 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 12 அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது ஒன்றும் இந்த புக்கில் மாற்றலை. ஓகேவா? அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் பின்னாடி. சரியா? எவ்வளோ 73 தேசிய பூங்கா இருக்குப்பா நம்ம இந்தியாவில். இதெல்லாம் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூடியூப்பில் தான் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களோட கமெண்ட்ஸ்லாம் தெரிவிக்கலாம். இது வரைக்கும் நடத்தினது உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குது சார், அதிகமாக காசு கொடுத்து படிக்கிறத விட குறைவான அமௌண்ட்னாலும் நீங்கள் சொல்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து தேசிய பூங்காக்கள் பாருங்கள். தேசிய பூங்கா என்பது வனவிலங்குகளின் மேம்பாட்டிற்காகவே ஒதுக்கப்பட்ட பகுதி. சரியா? காடுகளை பயன்படுத்துதல், மேய்ச்சல் அல்லது பயிர் உற்பத்தி போன்ற நடவடிக்கைகள் அங்கே நடைபெறாது. ஓகேவா? தேசிய பூங்காக்கள் 100 முதல் 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்த பூங்காக்களில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தாவர அல்லது விலங்கு சிற்றினங்கள் பாதுகாக்கப்படும். முக்கியமான அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ போன முறை இதிலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குது? உத்தராகண்ட். 1936 உருவாக்கப்பட்டது. துத்துவா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. 1977 உருவாக்கப்பட்டது. கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்குது. 1975ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் 1955 உருவாக்கப்பட்டது. சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்காளம் 1974 உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அங்கே பாருங்கள், இது தமிழ்நாட்டில் தேசிய பூங்கா எங்கே? கிண்டி, மன்னார் வாலிகுடா, இந்திரா காந்தி. இதுதான் போன முறை கேட்டாங்கப்பா. இந்த இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்பவுமே முக்கியம். சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. கோயம்புத்தூரில் 89 உருவாக்கியிருக்காங்க. முதுமலை தேசிய பூங்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது கூட கேட்டிருக்காங்க முன்னாடி. போன முறை கேட்டது இதுதான். சரியா? இதெல்லாமே பார்த்துக்கோங்க. முக்குருத்தி தேசிய பூங்கா எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து போயிடலாம். தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கிய வனவிலங்கு சரணாலயம் என்னென்ன? மேகமலை, வண்டலூர், களக்காடு, சாம்பல் நிற அணில் சரணாலயம், விருதுநகர். இதுவுமே கேட்டிருக்காங்கப்பா, முன்னாடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. வேடந்தாங்கல். இதெல்லாமே எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றது எல்லாமே நான் ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் முழுசாக புக் எடுத்து படிக்கும்போது தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வனவிலங்கு சரணாலயம்னா என்ன, தேசிய பூங்காக்கள்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உயிர்கோள காப்பகம். உயிர்கோள காப்பகம் என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. மனிதர்களும் இந்த அமைப்பின் ஒரு பகுதியாக உள்ளனர். இந்த இடங்களில் பரப்பளவு சுமார் 500 சதுர கிலோமீட்டர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மதுரை பக்கத்தில் அரிட்டாப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் ரீசெண்டாக நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டங்ஸ்டன் ஆலையை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த அரிட்டாப்பட்டி இருக்கிற பகுதி ஒரு
பாதுகாக்கப்பட்ட பகுதி. ஓகேவா, அதிகமான சிற்றினங்கள் இருக்கிறதுனால அது உயிர்கோள காப்பகமாக அந்த பகுதியில் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் அங்கே டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு அரசு அனுமதி கொடுத்தது. அதற்கு எதிராக தான் போராட்டம் நடைபெற்றது. சரியா, அடுத்துங்க பாருங்கள், முக்கியமான உயிர்கோள காப்பகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நந்தா தேவி உத்தரப்பிரதேசம், நோக்ரெக் மேகாலயா, மனாஸ் வந்து அஸ்ஸாம், சுந்தர்பன்ஸ் வந்து மேற்கு வங்காளம், மன்னார் வாழைக்குடானா தமிழ்நாடு, நீலகிரியும் தமிழ்நாடு, நிக்கோபர் தீவு மற்றும் சிம்லிபால் இதெல்லாமே ஒடிசா, அந்தமான் நிக்கோபர். பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே நான் சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு பார்க்குற வீடியோ பார்க்கும்போது டைம் வேஸ்ட் ஆகும். அதனால தான் புக்கு எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா, இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அடுத்து வெளிவாழிட பாதுகாப்பு அப்படின்றது புதிதாக நம்ம மனிதர்களாக புதிதாக ஒரு பூங்காவையோ தாவர தோட்டங்களையோ நிறுவி அங்கே வந்து அந்த விலங்குகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது தான் வெளிவாழிட பாதுகாப்பு. ஓகேவா, தாவரவியல் பூங்காக்கள் அது எல்லாமே மனிதர்களால் புதிதாக உருவாக்கப்படுறது தான். கீழே பாருங்கள் பாக்ஸ். 1759ஆம் ஆண்டு வியன்னாவில் உள்ள சோஹன்பரம் நகரில் நிறுவப்பட்ட மிருக காட்சி சாலையே மிக பழமையான மிருக காட்சி சாலை. எங்கே? வியன்னா. ஓகேவா, ஸோ அந்த வியன்னா நாட்டில் இருக்கிற சோஹன்பரம் அப்படின்ற இடத்துல நிறுவப்பட்ட மிருக காட்சி சாலை தான் பழமையான மிருக காட்சி சாலை. எந்த வருஷம்? 1759. ஓகேவா, இந்தியாவின் முதல் மிருக காட்சி சாலை 1800ஆம் ஆண்டு பாரக்பூரில் நிறுவப்பட்டது. சரியா, முதல் மிருக காட்சி சாலை இந்தியாவில்னா 1800 பாரக்பூர். அதே பழமையான அப்படின்னா 1759 சோஹன்பரம் வியன்னா. ஓகேவா, ஸோ இந்த 1755, 59, 64, 67 இந்த காலகட்டத்தில் நிறைய ஹிஸ்ட்ரிஸ் நடந்திருக்கும். என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சு பார்த்துக்கோங்க. சரியா, பூலித்தேவர், மருது பாண்டியர் இந்த மாதிரி எல்லாமே வருவாங்க இல்லையா. பூலித்தேவர் அந்த காலத்தில் கான் சாஹிப் கிட்ட தோத்துருப்பார். ஓகேவா, ஸோ அப்போ தான் கான் சாஹிப் மருதுநாயகம் வந்து பூலித்தேவருக்கு எதிராக அனுப்பி விட்ருப்பாங்க ஆங்கிலேய அரசு இல்லையா. ஸோ அதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே பாருங்கள், உயிரியல் பூங்கா. அதாவது இது வனவிலங்குகள் பாதுகாக்கப்படும் பகுதிகள். உயிரியல் பூங்கானா இந்தியாவில் சுமார் 800 உயிரியல் பூங்காக்கள் காணப்படுது. ஓகேவா, அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த லெசனில். மக்களின் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேடு அது என்னன்னு பாருங்கள். மக்களின் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேடு என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது கிராமத்தின் நில வளர்ப்பு மற்றும் மக்கள் தொகை உள்ளிட்ட அங்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உயிரி வளங்கள் பற்றிய விரிவான தகவல்களை கொண்ட ஒரு ஆவணம். சரியா, ஸோ அங்கே இருக்கிற எல்லா உயிரினம், அங்கே இருக்கிற தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய அந்த தகவல் தான் இந்த மக்களின் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேடு. சரியா, உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002. ஓகேவா, உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் எந்த வருஷம்? 2002. ஓகேவா, ஸோ அதன்படி ஒவ்வொரு உள்ளூரிலும் ஒரு பல்லுயிர் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தேசிய பல்லுயிர் ஆணையம் மற்றும் மாநில பல்லுயிர் வாரியங்களின் வழிகாட்டுதல் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவுடன் உயிரினங்களோட அந்த பதிவேடுகளை தயாரிக்குது. ஓகேவா, ஸோ எந்த வருஷம்? உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கூட கேட்கலாம். ஓகேவா, ஸோ இந்த பதிவேட்டை தயார் பண்ணுறது மூலம் விலங்குகள், மனிதர்கள், தாவரங்கள் இதோட என்ன நிலையில் இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஸோ உயிர் வழி பெருக்கம் பாருங்கள். சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக நச்சு பொருட்களின் அளவு அதிகரிப்பதே உயிர் வழி பெருக்கம் அப்படின்னு அழைக்கப்படும். பாதரசம், ஆர்சனிக் போன்ற கன உலோகங்கள், பாலிக்ளோரினேட் பைப்பினல்கள் மற்றும் டிடிடினா என்ன? டைக்ளோரோ டை எத்திலின் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்றது தான் டிடிடி. ஓகேவா, டைபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஓகேவா, சரி அது மட்டும் பார்த்துக்கோங்க டிடிடினா என்ன அப்படின்றது. சரியா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்ரிவேஷனில் கூட கேட்கலாம். டைபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்றது தான் டிடிடி. சரியா, பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை அத்தகைய மாசுபடுத்திகள் ஆகும். இப்போது எல்லாமே கெமிக்கல் தானே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு தக்காளி செடி உருவாக்குறதுக்கு அவங்க நிறைய கெமிக்கல்ன்றதை விட அதுக்கு தேவையான சத்துக்களை செயற்கையாக கொடுக்குறாங்க. மண்ணிலேருந்து கிடைக்காத சத்துக்களை செயற்கையாக கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அதுதான். ஸோ அதை உயிரினங்கள் உண்ணும் உணவு மூலம் இப்பொருட்கள் அவற்றை சென்றடைகின்றன. நம்ம மனிதர்களே தக்காளி சாப்பிட்றோம், காய்கறி எல்லாமே சாப்பிட்றோம். அது வந்து இயற்கை முறையிலேயே தயாரிக்கிறாங்க. நிறைய இப்போ எல்லாமே ரசாயனங்கள் மூலிமா, ட்ரிப்பு மூலிமா தானே ஏற்றி எல்லாமே தயாரிக்கிறாங்க இல்லையா. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, உயிர் வழி பெருக்கம் ஏற்பட காரணம் பூச்சிக்கொல்லிகள், உரங்கள், பூஞ்சைகள். கீழே பாருங்கள், பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சைக்கொல்லிகள் ஆகியவை மிகுந்த நச்சுத்தன்மை கொண்டவை. அவை மண், ஆறுகள், ஏரிகள் மற்றும் கடல்களில் வெளியேற்றப்படுகின்றன. இவை நீர்வாழ் உயிரினங்களிலும் மனிதர்களிலும் உடல் நலக்கேட்டை ஏற்படுத்துது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களால தான் மனிதர்களுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக படிச்சிங்கனாலே தெரியும்.
ஓகேவா. ஸோ ஒரு வாட்டி அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் பாருங்கள். அமெரிக்காவில் அமைந்திருக்கின்றன டெக்சாஸ் A&M பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் முனைவர் சகிலா பானு கபீப் எனும் அறிவியல் விஞ்ஞானி குரோமியம் உலோகத்தால் நீர் மாசுபாடு அடைவதன் காரணமாக பெண் உயிரினங்களில் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. யார்? சகிலா பானு கபீப் அப்படின்றவங்க. சரியா. இவங்க எங்கே பணிபுரிகிறாங்க? அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறாங்க. சரியா. ஸோ ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துவதன் மூலம் குழந்தைகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்று கண்டறிகிறார். யார்? சகிலா பானு கபீப். சரியா. இவர் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள புதுப்பட்டினம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர். ரொம்பவுமே முக்கியப்பா. சகிலா பானு கபீப் அப்படின்றவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? ராமநாதபுரம் புதுப்பட்டினம் கிராமத்தை சார்ந்தவங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இந்த குரோமியம் அப்படின்ற ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த உலோகத்தால் பெண்களில் மலட்டுத்தன்மை ஏற்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா. ஸோ விலங்கு நல அமைப்புகள் என்னென்ன இருக்குது? ப்ளூ கிராஸ்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஞாபகம் வரது வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிராக கேஸ் போட்டவங்க இந்த ப்ளூ கிராஸ் தான். ஓகேவா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமது வாயிலா நண்பர்களின் கூட்டமைப்பு அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ப்ளூ கிராஸ் எந்த வருஷம் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக மாறுது அப்படின்னா, இங்கிலாந்தில் பதிவு செய்கிறாங்க. அது எந்த வருஷம் நிறுவப்பட்டது அப்படின்னா 1987. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு செல்லப்பிராணியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை மகிழ்ச்சியான இல்லங்களில் அனுபவிக்க வேண்டும் என்பதே இந்த தொண்டு நிறுவனத்தோட நோக்கம். ஸோ ஒவ்வொரு செல்லப்பிராணியும் ஒன்றுலப்பா ஒரு பெட் டாக் இருக்குது அப்படின்னா அதுக்கான சுதந்திரத்தை அந்த வீட்டில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யாரோ முயற்சி பண்ணியிருக்காங்க. அது வந்து பெரிய நிறுவனமாக மாறி இருக்கு. சரியா. ஸோ ப்ளூ கிராஸ் அப்படின்னா இங்கிலாந்தில் தொடங்கப்பட்ட நிறுவனம் 1997 நிறுவப்பட்டது. அது என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இங்கிலாந்து லண்டன் மாநகரின் தெருக்களில் காணப்பட்ட குதிரைகளை பராமரிப்பதற்காக இந்த ப்ளூ கிராஸ் நிறுவப்பட்டது. 1906 மே 15 அன்று லண்டன் மாநகரில் விக்டோரியா எனும் இடத்தில் முதலாவது விலங்கு மருத்துவமனை திறக்கப்பட்டது. முதல் விலங்கு மருத்துவமனை லண்டனில் 1906 விக்டோரியா அப்படின்ற இடத்துல தொடங்கப்பட்டது. மே 15. டேட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. டேட் கூட ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி டேட்லாம் கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. இப்போ கேட்டாலும் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ கீழே பாருங்கள். கேப்டன் வி சுந்தரம் என்பவர் 1959 ஆசியாவின் மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பான இந்திய ப்ளூ கிராஸ் அப்படின்ற அமைப்பை சென்னையில் நிறுவுறார். எந்த ஊரில்? நம்ம சென்னையில் தான். சரியா. 1959 ஆசியாவிலே மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பு இந்திய ப்ளூ கிராஸ். ஓகேவா. ஸோ அவர் ஒரு இந்திய விமானி மற்றும் விலங்கு நல ஆர்வலர். தற்போது இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பு நாட்டின் மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பாக இருக்குது. இந்தியன் ப்ளூ கிராஸ். ஓகே. ஸோ அதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய அமைப்பு. செல்ல பிராணிகளை தத்தெடுத்தல் மற்றும் விலங்குகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பல நிகழ்வுகள் நடத்தப்படுது இந்த அமைப்பால். இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பு பல சர்வதேச மற்றும் தேசிய விருதுகளை பெற்றுள்ளது. ஓகேவா. ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க. சரியா. அது எல்லாமே பார்த்துக்கோங்க. எந்த வருஷம் தொடங்குறாங்க? 1959. யார்? கேப்டன் வி சுந்தரம் அப்படின்றவரால் தொடங்கப்பட்டது. CPCSEA அப்படின்னா விலங்குகள் மீதான சோதனைகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வை செய்யும் குழு. ஓகேவா. ஸோ இப்போ எலி இருக்குது அப்படின்னா எலி மீது நிறைய சோதனைகள் நடத்துகிறாங்க சயின்டிஃபிக்கலாக. ஓகேவா. சயின்டிஃபிக்காக நிறைய சோதனைகளை நடத்துகிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சோதனைகளை யாரெல்லாம் கண்காணிக்கிறது, அதை வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்ற அமைப்பு தான் இந்த CPCSEA அப்படின்ற அமைப்பு. த கமிஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ் அப்படின்றது தான் அதோட முழு விளக்கம். கொஞ்சம் பெருசு தான். நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு சிரமமாக இருக்கும். பார்த்து வச்சுக்கோங்கப்பா. கேட்டலாம் இதை கூட. ஓகேவா. அதாவது அப்ரிவேஷனில் கேட்டுடலாம். CPCSEனா என்ன? த கமிஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ். ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது விலங்குகள் வதைக்கப்படுவதை தடுக்கும் சட்டம். 1966 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன? விலங்குகளை வதைக்கப்படுவதை தடுக்கும் சட்டம். ஓகே. ஸோ அதன்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான குழு. சரியா. கீழே பாருங்கள். விலங்குகள் மீதான சோதனைகளின் போது அவை தேவையற்ற துன்பங்களுக்கு ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக 1999 முதல் இது செயல்பட்டு வருது. எந்த வருஷம்? இந்த CPCSEA அப்படின்ற அமைப்பு எந்த வருஷத்துலேருந்து செயல்பட்டு வருது? 1999. ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அதோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதோட செயல்பாடுகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் படித்தாலே புரியும். அதனால தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டேன். என்ன கேட்டாங்க, எப்படி கேட்பாங்க, இப்படி அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டேன். இந்த யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா படிங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்கும் இந்த லிங்க் அனுப்பப்படும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்டு மறக்காமல் இந்த நினைவில் கொள்கை பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இதுலேருந்தும் கேள்விகள் எடுப்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா. ஸோ இதுலேயும் சில தகவல்கள் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருப்பாங்க. அண்டு சொற்கொளஞ்சியும் கூட பார்த்துக்கோங்க. ஃப்ளோரா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃப்ளோரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் சிற்றினங்கள்னு கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல இதுக்கான அர்த்தம் கொடுத்துருந்தாங்கன்னா அது முக்கியம் தானே. ஸோ அதுக்காக தான். சரியா, இந்த லெசனுக்கான புக் பேக் பார்த்தலாம். புக் பேக்கும் ரொம்ப முக்கியம். ஓகேவா, பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. என்னென்ன அழைக்கப்படுது? உள்ளூர் இனம் அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா, காடு அழிப்பு என்பது என்ன அப்படின்னா தாவரங்களை அழித்தல், அதாவது காடுகளை அழித்தல். அடுத்து சிவப்பு தரவு புத்தகம் டேஸ் பற்றிய பட்டியலை வழங்குகிறது. ஓகேவா, ஸோ எது பற்றின தகவல்களை வழங்குது இது உங்களுக்கு? ஸோ அழிந்து போன இனங்களோட தரவுகளை கொடுக்கறது, அந்த நிலையில் உள்ள உயிரினங்களோட தகவல்களை கொடுக்கறது தான் இந்த சிவப்பு தரவு புத்தகம். உள்வாழிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஓரிடத்திற்கு வெளியே பாதுகாத்தல். அப்படியா, உள்வாழிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்வாழிடன்னா என்ன? அந்த உயிரினங்கள் வாழ்கிற இடத்துல பாதுகாப்பு கொடுக்கறது தான். ஓகேவா, ஸோ ஓர் இடத்திற்குள் பாதுகாக்கிறது தான் உள்வாழிட பாதுகாப்பு. அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1972. 73னா புலி பாதுகாப்பு சட்டம். 86னா அவங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். ஓகேவா, ஸோ WWF என்பது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க? உலக வனவிலங்கு நிதி. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ 2வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் விலங்குகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னா உள்ளூர் இனம் அப்படின்னு அழைக்கப்படுது. சிவப்பு தரவு புத்தகம் டேஸால் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னா IUCN நிறுவனத்தால் பராமரிக்கப்படுது. IUCN. ஓகேவா, ஸோ முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. சரியா, டேஸ் நாள் உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு வனவிலங்கு நாளாக கொண்டாடப்படுது. அடுத்து பொறுத்துக்கு பாருங்கள். கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்குது? குஜராத் மாநிலத்தில் இருக்குது. ஓகேவா, சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா எங்கே இருக்குது? மேற்கு வங்காளத்தில் இருக்குது. ஓகேவா, இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்குது. சரியா, அடுத்து கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குது? உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்குது. கன்ஹா தேசிய பூங்கா எங்கே இருக்குது? மத்திய பிரதேசம் மாநிலத்தில் இருக்குது. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வர லெசன் எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் தான் அப்லோட் பண்ணுவோம். இந்த பேசிக் கிளாஸ் நிறைய பேர் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ நல்லா படிங்க எல்லோரும். நம்ம சொல்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லெசனை முடிச்சிருங்க. புக்கில் போய்ட்டு படிங்க. புக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து PDF சென்ட் பண்ணுறோம். பார்த்து முடிச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமான லெசன் தான்பா. எல்லாமே முக்கியம் தான்பா. இதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாமே பார்த்தாகணும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சவங்க, புதுசாக சேர்றவங்க எல்லாருமே சேர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட் அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கோம். நம்பர் 7845827131. ஓகேவா, ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, படிங்க, சேஃபாக இருங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, தேங்க்யூ.